பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 14 அதிகாரம் 1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒரு முறை ஒரு கடலில் மிகப்பெரிய அலைகள் பாறைகள் மேல் மோதி அடித்து கொண்டிருந்தன. பயங்கரமான காற்று வீசி கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சிறிய பறவை ஒன்று பறந்து அந்த பாறையின் பொந்துக்குள் தன்னுடைய இறகால் தன்னை மூடி தலையை மூடி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. தன்னை சுற்றிலும் மிகப்பெரிய காற்று வீசுகிறது, கடல் கொந்தளித்து இந்த பாறையில் மோதுகிறது என்று எதையுமே அந்த பறவை கவனிக்காமல் அது நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. தன்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் இருந்தாலும், பலவிதமான பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் அந்த பறவை நிம்மதியாக தூங்குகிறது. இதைதான் நாம் சமாதானம் என்று கூறுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் பயங்கரமான காற்று வீசலாம், பயங்கரமான அலைகள் எழும்பலாம். ஆனால் இவைகள் மத்தியில் நாம் இதெல்லாம் பார்க்காம நம்ம அமைதியாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சமாதானம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படகுல போகும்போது சீசர்கள் படகுல போயிட்டு இருந்தாங்க. காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது. இவர்கள் இயேசு அங்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். இயேசு எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அல்லேலூயா. அந்த காற்று அடித்த பொழுதும் கடல் கொந்தளித்த பொழுதும் அந்த படகுல இயேசு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய காற்றுகள், கடல் அலைகளைப் போல வர்ற துன்பங்கள், பாடுகள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள், வியாதிகள், இவைகள் மத்தியிலையும் நம்மை தப்பி கரையேற செய்வதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நமக்கு அற்புதமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தானியேல் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு பொற்சிலை நிற்பாட்டி நேபுகாத்நேச்சர் மன்னன் இந்த பொற்சிலையை வணங்க சொல்லுகிறான். நீங்கள் வணங்காவிட்டால் எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவீர்கள் சொல்லுகிறான். ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையை பார்க்கல, அதன் மத்தியில் இருக்கிற கர்த்தரை பார்த்தார்கள். அல்லேலூயா. தங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இதனால் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது என்று அதன் மேல் தன்னுடைய கண்களை வைக்காமல் அவர்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்தார்கள். மறுபடியும் சொல்லுகிறான், இவங்க அந்த அந்த ராஜாவுடைய வார்த்தை கீழ்ப்படியல. இப்போ அந்த அக்கினி சூளையை 7 மடங்காக கூட்டுகிறான். ஆனாலும் அதை பற்றி அவங்க சிந்திக்கவே இல்லை. அவங்க எப்பொழுதும் அவங்க மைண்டில் ஆண்டவரையே நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. இப்போ எரியிற அக்கினி சூளையில் போடும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை எங்களை தப்பு வைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், நமஸ்கரிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்களை தூக்கி எரிகிற அக்கினி சூளையில் போடும்போது தேவன் அக்கினியிலே உலாவி இந்த 3 வரை விடுவித்து காத்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் துன்பத்தையும் நம்ம பார்த்து இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது. அநேகருடைய இருதயம் உடைந்து போயிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் நீங்கள் பார்க்காம, இந்த பிரச்சனையின் மத்தியில் நம்மை கரை சேர்ப்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை பத்திரமாய் மறுகரைக்கு கொண்டு செல்லுகிற நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் குறித்து நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நமக்கு முன்னே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. கடன் பாரம் அது ஒரு பிரச்சனை, வியாதி ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், நிறைய பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துருவீங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த பிரச்சனைகளை பார்க்காம இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இயேசுவை நோக்கி பார்த்தா, வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் நமக்குள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இந்த கஷ்டமான சூழல், இந்த கடினமான பாதையை கடந்து பத்திரமா நம்ம மறுகரைக்கு போக நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ஆமென். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையில் போட்டாலும் அவங்க வஸ்திரம் எரிந்து போகலை, முடி கருகி போகலை, அவங்க உடம்புல அக்கினியுடைய வாசனையே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க தேவனை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கஷ்டங்கள், நெருக்கங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கும். பிரச்சனையை நீங்கள் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. இயேசுவை பாருங்கள். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் முகங்கள்
பிரகாசம் அடையும். அது வெட்கப்படாது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. இயேசு கடல்ல நடந்து வருகிறார். இதை பேதுரு பார்க்குறான். ஆண்டவரே கேட்குறான், ஏசப்பா நானும் உம்மை போல கடல்ல நடக்கிறேன் அப்படி சொல்லும்போது, இயேசு சொல்றார் வா அப்படி சொல்லும்போது, அந்த பேதுரு கடல்ல 1, 2 அடிகள் எடுத்து நடந்துடுறான். கடல் மேல் நடக்கிறான். இப்போ இயேசுவை பார்த்து அழகா 2, 3 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டான். இப்போ காற்றும் கடலும் பயங்கரம் வீசுகிறது. காற்றையும் கடலையும் பார்த்த உடனே பேதுரு தண்ணியில் மூழ்கி போயிட்டான். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான். பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூழ்கி போயிடுவீங்க. பிரச்சனைகளை சுற்றிலும் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். அதை பார்த்தா நம்ம மூழ்கி போய் விடுவோம். ஆனால் பிரச்சனையை பார்க்காம இயேசுவே நீங்கள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள ஜீவியத்தை பார்க்க முடியும். உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். கடன் பாரங்கள் அடைக்கப்படும். நெருக்கங்கள் நீங்கும். கஷ்டங்கள் மாறும். நம்ம தப்பி மறுகரைக்கு போய் சேர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. எனவே நமக்கு பிரச்சனைகளை மேலேயே நம்ம சிந்தனை வைக்காம அதை விட்டு நம்ம கண்களை திருப்பி நமக்கு சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசுவை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி நமக்கு நல்ல சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரப்படி ஜெபிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற வார்த்தையின்படி இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் கலங்காதிருக்க உதவி செய்வீராக. சமாதானத்தை கொண்டு கடன் பாரம் வியாதி நெருக்கம் எல்லாம் நீங்கட்டும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.